Good afternoon, students. இன்னைக்கு நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஐசிடில நமக்கு வந்து புக்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக், பட் இது வந்து ஒரு ஜெனரல் டாபிக். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு கான்செப்டா பார்க்க போறோம். லாஜிக் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஜிக் கேட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துலயுமே கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் கேட்ல இருந்து இது என்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா பண்ணுவாங்க. உங்களுக்கு இதுல வந்து பிசிக்ஸ்ல ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு ப்ராக்டிக்கல் இருக்கு இந்த லாஜிக் கேட் ரிலேட்டடா. இந்த லாஜிக் கேட்ல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம், அதுல இருந்து நமக்கு சாரி அதுல இருந்து நமக்கு என்ன தெரிய போகுது, இந்த லாஜிக் கேட்ஸ் அப்படின்னா என்ன, இது வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் இது யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இதை வந்து தமிழ்ல வந்து தர்க்க எண் கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக் கேட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தர்க்க எண் கணிதம், அதாவது லாஜிக்கலா திங்க் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இதை வந்து ஆனா ரெண்டே ரெண்டு, 0 and 1, இந்த ரெண்டே ரெண்டு பைனரி டிஜிட்ஸ் வச்சுதான் இந்த லாஜிக் கேட்ஸே வந்து ஃபங்க்ஷன் ஆகும். A logic gate is a fundamental electronic device in digital circuits that performs a basic logical operation on one or more binary inputs to produce a single binary output. 0 இல்லனா 1, இது ரெண்டு தான் அவுட்புட்டா வரும். These gates act as building blocks for digital system, implementing the rules for Boolean algebra to process, store and transfer data in computers and other electronic devices. லாஜிக் கேட்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பூலியன் செயல்பாடுகளை செயல்படுத்தும் சாதனங்கள், இதுக்கு வந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பிட் உள்ளீடுகளில் ஒரு லாஜிக் செயல்பாட்டை செய்து அவுட்புட்டா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு 0 அல்லது 1, இது ரெண்டு தான் அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. சோ இது வந்து ஒவ்வொரு கேட் இருக்கு. இது நாட் கேட், சரிங்களா? சோ லாஜிக் நேண்ட் கேட், இது வந்து நேண்ட் கேட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா கேட்ஸுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க. எல்லாமே அண்ட் கேட், ஆர் கேட், நேண்ட் கேட், நார் கேட், எக்ஸ்ஆர் கேட், எக்ஸ்நார் கேட், இது எந்த இதுல வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புக்ல சொல்லியிருப்பாங்க, நானும் சொல்றேன். அதாவது ரெண்டு இன்புட்ஸ் கொடுக்குறோம், இந்த இன்புட்ஸ்க்கான அவுட்புட் வந்து 0 அல்லது 1ங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து வரும். இல்லாம வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 ஆர் 1, இது ரெண்டு ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு இங்க கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு கேட்டுக்கும் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேபிள் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஜிக் கேட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இவங்களோட 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட், இந்த கேட் தான் வந்து இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அன்கேட் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். The following diagram of a water tank in a house is to fill water without overflowing. Two valves are used to prevent water waste. ஓகேங்களா? அதாவது the following table shows whether the tank receives water or not from the main supply based on the whether A and B valves are closed or open. இது A வால்வ் கொடுத்திருக்காங்க, இது B வால்வ் கொடுத்திருக்காங்க. கீழே மெயின் சப்ளை இருக்கு. மெயின் சப்ளைல இருந்து இங்க டேங்குக்கு தண்ணி போறதுக்கு வழியில A and B அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வால்வ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஏவும் க்ளோஸ்டு, பியும் க்ளோஸ்டு. இந்த இடத்துல ஏவை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னாலே தண்ணி இதுக்கு மேல ஏறாது. ஸோ வந்து ஏ க்ளோஸ்ட் அப்படின்னாலும் பி க்ளோஸ்ட் அப்படின்னாலும் வாட்டர் டேங்குக்கு தண்ணி போகாது. ஏ க்ளோஸ்டா இருக்கு, பி ஓப்பன்ல இருக்குன்னா இங்க தண்ணி போகுமா, ரிசீவ் ஆகுமா வாட்டர்? ஆகாது. சரி, ஏ ஓப்பன்ல இருக்கு, பி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ரிசீவ் ஆகுமா வாட்டர்? ஆகாது. ரெண்டுமே ஓப்பன்ல இருந்தா மட்டும்தான் இங்க என்ன ஆகும், டேங்குக்கு வாட்டர் ரிசீவ் ஆகும். அண்ட் கேட்டை வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா சொல்லிட்டாங்களா? அதாவது கீழே மெயின் சப்ளைல இருந்து டேங்குக்கு போற இடத்துல ரெண்டு வால்வ் வச்சிருக்காங்க, ஏ வால்வ் ஒண்ணு, பி வால்வ் ஒண்ணு. இந்த ரெண்டுல ரெண்டு லைனா ஸ்பிளிட் பண்ணி இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒண்ணு க்ளோஸ் பண்ணாலும் இன்னொன்னு ஓப்பன்ல இருந்தா தண்ணி போகும்னு சொல்லி ஒரே லைன்ல ரெண்டு பிளாக் கொடுத்துட்டாங்க. சோ அப்ப என்ன பண்ண முடியும்,
ரெண்டுமே ஓப்பன் ஆனாதான் அங்க தண்ணி போகும். ஒண்ணு ஓப்பனா இருந்தா கூட அங்க தண்ணி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. சோ அப்ப வந்து ரெண்டுமே க்ளோஸ்ல இருந்தாலும் ஜீரோ ஜீரோ இஸ் ஜீரோ, அததான் ட்ரூத் டேபிள்ல சொல்லியிருக்காங்க. க்ளோஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜீரோ ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அங்க வாட்டர் ரிசீவ் ஆகுமா? இன்னும் ஆகாது. ஏதோ ஒண்ணு ஓப்பன்ல இருந்தாலும் அங்க வாட்டர் ரிசீவ் ஆகுமா? ஆகாது. ரெண்டுமே ஓப்பன்ல இருந்தா மட்டும்தான் என்ன ஆகுங்க, வாட்டர் ரிசீவ் ஆகும். இப்ப அண்ட் கேட்டோட ட்ரூத் டேபிள் ஈஸியா புரிஞ்சுதா? சோ இதுதான் வந்து அண்ட் கேட்டோட சிம்பிள். இந்த ஸ்டாண்டர்ட் சிம்பிள் ஒரு ஒரு கேட்டுக்கு ஒரு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. சோ அண்ட் கேட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் வந்து இது. ஏ இன்புட் டி இன்புட் கொடுக்குறாங்க. ஏ அண்ட் பி ஆர் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ அண்ட் கேட்டோட ட்ரூத் டேபிள் தான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இன் ஆர்டர் டு அப்டைன் த அவுட்புட் ஒன், போத் இன்புட் ஷுட் பி ஒன் இன் அண்ட் அண்ட் கேட். அதாவது அண்ட் கேட்ல அவுட்புட் ஒன்னு கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு இன்புட்ஸ்மே ஒன்னா இருந்தா மட்டும்தான் அண்ட் கேட்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் வந்து ஒன்னுன்னு கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. இப்ப அதே ஆர் கேட் பாருங்க. மெயின் வாட்டர் இங்க இருக்கு, ஏ வால்வ், பி வால்வ் இந்த இடத்துல இருக்கு. Let us consider the following analogy to understand the function of the OR gate as shown in the illustration below. The house has a water tank in addition to the regular main water supply. The tank is ensure uninterrupted water supply. There are two valves A and B. இங்க ரெண்டு வால்வ் இருக்கு. ஏங்கிறது ஒரு சைட்ல இருக்கு, பிங்கிறது ஒரு சைட்ல இருக்கு. ரெண்டுமே வேற வேற சைட்ல இருக்கு, ரெண்டும் ஒரே சைட்ல இல்ல. நல்லா பாத்துக்கோங்க. அண்ட்ல வந்து ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தது. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் டேங்குக்கு தண்ணி போகாது. ஏதாவது ஒண்ணு ஓப்பன்ல இருந்தா கூட, இப்ப ஏ ஓப்பன்ல இருந்ததுன்னா இந்த வழியா போயிடும், சி பி ஓப்பன்ல இருந்ததுன்னா இந்த வழியா போயிடும். நீங்க ஏதோ ஒன்ன க்ளோஸ் பண்ணாலும் இன்னொரு வழியாக கண்டிப்பா வாட்டர் டேங்குக்கு என்ன ஆகும், சப்ளை போகும். இதே வந்து ரெண்டுமே க்ளோஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த வாட்டர் டேங்க்கு சப்ளை கிடையாது. ரெண்டும் க்ளோஸ்னா டு நாட் ரிசீவ் த வாட்டர். ஒன்னு க்ளோஸ் ஒன்னு ஓப்பன்ல இருந்தா வாட்டர் ரிசீவ் ஆகும். ரெண்டுமே ஓப்பன்ல இருந்தாலும் வாட்டர் ரிசீவ் ஆகும். ஸோ அப்ப ஆர் கேட் இது என்னது, ஆர் கேட் கரெக்டா, ஆண்ட் கேட் ஆர் கேட். ஸோ ஆர் கேட்ல வந்து ஏதோ இந்த வழியில போலாம், இல்லைன்னா அந்த வழியில போலாம். அண்ட் அப்படிங்கும் போது ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போகணும். ஆர் அப்படிங்கிறது ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம். ஒண்ணு இந்த வழியா போனாலும் என்னோட வீட்டை ரீச் ஆக முடியும், இல்ல இந்த வழியா போனாலும் என்னோட வீட்டை ரீச் ஆக முடியும். ரெண்டு வழி இருக்கு ஆர் கேட்டுக்கு. சோ அப்போ ஏதோ ஒண்ணு பாசிட்டிவா இருந்தா கூட நமக்கு பாசிட்டிவா போயிடலாம். ரெண்டு வழியுமே அடைச்சிட்டாங்கன்னா மட்டும்தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் கிடையாது. பட் அண்டு கேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டையும் சேர்த்து செய்யணும் ஒரு செயலை. அப்புறம் ரெண்டையும் சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல ஒருத்தன் பிளாக் ஆயிட்டாலும் பிளாக் பிளாக் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து போகும்போது நமக்கு என்ன ஆகும், ரெண்டு வழி இருக்க வேண்டிய இடத்துல ஒரு வழிதான் இருக்குன்னா இந்த ஒரு வழி அடைச்சிட்டா நம்ம வெளியில தான் நிக்கணும், எங்கேயுமே போக முடியாது. கரெக்டா? சரி, இப்போ ஆர் கேட்டோட சிம்பிள் பாருங்க. ஆர் கேட்டோட சிம்பிள் வந்து கொஞ்சம் கர்வ் மாதிரி இப்படி வரும். அண்ட் கேட்டுக்கும் ஆர் கேட்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஆர் கேட்டோட ட்ரூத் டேபிள் பாருங்க. ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட நமக்கு வந்து என்ன ஆகும், ஆர் கேட் பொறுத்த வரைக்கும் அவுட்புட் கிடைக்கும். ஏதாவது ஒண்ணு பாசிட்டிவா இருந்தா கூட அவுட்புட் இஸ் பாசிட்டிவ். ரெண்டுமே நெகட்டிவா இருந்தாதான் அவுட்புட் நெகட்டிவ். ஸோ ஆர் கேட் இஸ் ஸ்டேட் ஒன் when at least one input is in one state. ஏதோ ஒரு இன்புட் வந்து இருந்தா கூட நமக்கு ஃபைன். ஓகே, நாட் கேட். Let us consider the following analogy to understand the function of NOT gate. It shows street with street lamps that are switched off during daytime and switched on night. அதாவது ஆன்னா ஆஃப், ஆஃப்னா ஆன். ஆப்போசிட். சன்லைட் இருந்தா ஸ்ட்ரீட் லைட் இருக்காது, சன்லைட் இல்லைன்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், இல்லைன்னா சன்லைட் இருந்தா நோ ஸ்ட்ரீட் லைட், ஸ்ட்ரீட் லைட் இருந்தா நோ சன்லைட். ஆப்போசிட். ஆன் ஆஃப் கண்டிஷன்.
சூரிய வெளிச்சம் இருந்தா இது மின்னணு வெளிச்சம் இருக்காது. மின்னணு வெளிச்சம் இருந்தா சூரிய வெளிச்சம் இருக்காது. அது வந்து ஆப்போசிட், அவ்வளவுதான். அவுட்புட் நாட் கேட் வந்து ஆப்போசிட் ஆஃப் இட்ஸ் இன்புட். 1 கொடுத்தா 0, 0 கொடுத்தா 1. நாட் கேட்டோட சிம்பிள் வந்து இந்த சிம்பிள், ஏனா ஏ பார். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாமே நம்ம வந்து நான் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன்லயும் காட்டுறேன். இது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பயன்படுத்தப்படும் 7 அடிப்படை லாஜிக் வாயில்கள் வந்து அண்ட் கேட். 2 உள்ளீடும் ஒன்னா இருந்தாதான் வெளியீடு வந்து ஒண்ணு. ஆர் கேட் வந்து குறைந்தது ஒரு உள்ளீடு ஒன்னா இருந்தாலும் அதற்குரிய வெளியீடு ஒன்றாக இருக்கும். நாட் கேட் வந்து உள்ளீட்டிற்கு நேர்மாறு, 0 கொடுத்தா 1, 1 கொடுத்தா 0. நாண்ட் கேட் வந்து அண்ட் கேட்டின் தலைகீழ் வெளியீட்டை பெறுகிறது. நாண்ட் வந்து அப்படியே அண்ட் கேட்டோட தலைகீழ், அப்போசிட் வெர்ஷன். ஓகேவா? ரெசிப்ரோக்கல். இப்போ இதுல இருந்து நம்ம வந்து என்னெல்லாம் வந்து கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லேர்னிங் அவுட்கம்ஸ் இதுல இருந்து பாத்தீங்கன்னா, grasp the concept of logic gates as the fundamental elements of digital circuits that process binary signals 0 and 1. ஸோ 0 and 1 மட்டும் வச்சுதான் இந்த லாஜிக் கேட்ஸ் ஆனது நம்ம பண்றோம். Be familiar with the basic gates and or not and their combination NAND, NOR, XOR and XNOR, including their distinct symbols and truth tables. காட்டுறேன் அது உங்களுக்கு நான். அப்புறம் வந்து perform boolean operation, learn to apply logical operations and boolean logic to transform binary inputs into desired outputs, similar to yes or no or true or false decisions. Yes or no or true or false decisions. Design simple circuits, gain the ability to design simple logical or combinational circuits by interconnecting logic gates to solve specific problem or accomplish the goal. இதை ரியல் லைஃப்ல இது டச் பண்ணீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் ஹவு லாஜிக் கேட்ஸ் ஃபார் த கோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டிஜிட்டல் டிவைசஸ் லைக் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்மார்ட் போன்ஸ், enabling them to process, store and transfer data. Why these outcomes are more important? அதாவது ப்ராப்ளம் சால்விங்ல இருக்கும், டெக்னாலஜியில இருக்கும், பைனரி ஆப்ரேஷன்ஸ், இன்புட் அவுட்புட், பூலியன் லாஜிக், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஜிக் கேட்ல. இவ்வளோ நாள் நம்ம கூட யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம வீட்டு வாட்டர் டேங்க்ல வந்து எப்படி வந்து தண்ணி வந்து கீழ இருந்து மேலையும் மேல இருந்து கீழையும் நமக்கு 2 வால்வ் இருக்குன்னா அங்க ரிசீவ் ஆகுமா ஆகாதாங்கிறது நம்ம கூட இத்தனை நாள் பார்த்துருக்க மாட்டோம். கரெக்டா? சோ நாட் கேட் ஃபர்ஸ்ட் அண்ட் கேட் தானே. அண்ட் கேட்டோட ட்ரூத் டேபிள் பாருங்க. 6 பார்க்கலாம். சரியா? 6 பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லது ஏதோ ஒண்ணு இந்த வழியாவும் போலாம் அந்த வழியாவும் போலாம். அப்ப என்னுடைய ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுமே ஜீரோவா இருந்தா மட்டும்தான் ஜீரோ. ஏதோ ஒரு வழி இருந்தா கூட ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டா? சரி, நான் அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்? அண்ட் ஆறு அண்ட் கேட் இல்லையா? அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். சரி, நாட் கேட்டோட ட்ரூத் டேபிள் இதுல இல்லை. ஓகே, பரவாயில்ல, நான் வேற காட்டுறேன். அண்ட் கேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் ட்ரூ. இல்லைன்னா சரி, ரெண்டு பேருமே சேர்ந்து போறோம், ஒரே வழியில போறோம், அந்த வழி க்ளோஸ்டுனா ரெண்டு பேராலையுமே ரீச் ஆக முடியாது. ஆனா அந்த வழி ஓப்பன்ல இருந்ததுன்னா ரெண்டு பேரும் போய் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். ஸோ அன்கேட்டோடைய இதை வந்து இவ்வளோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேர் போறோம், ஒரே வழியில போறோம். அந்த வழியில ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒருத்தரால கூட போய் வந்து நம்ம சேர வேண்டிய டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியாது. பட் அந்த வழி ஓப்பன்ல இருந்ததுன்னா நம்ம ரெண்டு பேராலையுமே போய் ரீச் ஆக முடியும். இந்த ரெண்டு பேரால, இவங்க ரெண்டு பேர் ஏ அண்ட் பி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவங்க ஒரே ஸ்ட்ரீட்ல டிராவல் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல போகக்கூடிய ஏதாவது தடுப்பு பிரச்சனைகள் இருந்ததுன்னா ரெண்டு பேராலையும் ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷனை ரீச் ஆக முடியாது. நோ இஷ்யூஸ்னா ரெண்டு பேருமே போய் ரீச் ஆயிடுவாங்க. ஓகேவா? செக் பண்ணலாமா? எஸ், அண்டு பார்த்தாச்சு. ஆறும் வந்து பார்த்துட்டோம். ஆறுல வந்து ஏதோ ஒண்ணு இருந்தா கூட, ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற வழியை சூஸ் பண்றோம். ஏ அண்ட் பி போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்.
தே ஆர் செலக்டிங் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீட்ஸ்ல டிராவல் பண்றாங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணலாம், யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா, ஒருவேளை ஏ செலக்ட் பண்ண ரோடு நல்லா இல்ல, பி செலக்ட் பண்ண ரோடு நல்லா இருந்ததுன்னா பி ரீச் ஆயிடுவாங்க. ஏ பார்த்தது நல்லா இருக்கு, பி பார்த்தது நல்லா இல்லைன்னா ஏ ரீச் ஆயிடுவாங்க. ரெண்டு பேர் பார்த்த ரோடும் நல்லா இருக்குனாலும் ரெண்டு பேரும் ரீச் ஆயிடுவாங்க. ரெண்டு பேர் பார்த்ததுமே சரியில்லைன்னா தான் ரெண்டு பேருமே ஸ்ட்ரக் ஆகி நிற்பாங்க. ஸோ இப்போ அண்டுக்கும் ஆருக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதான் செக் பண்ணலாம். கரெக்ட். அடுத்தது நாண்ட். நாண்ட் அப்படிங்கிறது வந்து அன்பினுடைய தலைகீழின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்டினுடைய தலைகீழி. அண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 0 0 0, ரெண்டுமே ஓப்பனா இருந்தாதான் ஒன்னுன்னு சொல்லியிருக்காங்க. நாண்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்னு ஓப்பன்ல இருந்தாலும் நம்ம ரீச் ஆக முடியும், ரெண்டுமே க்ளோஸ்ல இருந்தாலும் நம்ம ரீச் ஆக முடியும். தலைகீழ் ஆப்ஷன். ஆனா ரெண்டுமே ஓப்பன்ல இருந்தா நம்ம ரீச் ஆக மாட்டோம். நாண்ட். ஓகேவா. நார். நார் வந்து ஆருடைய ஆப்போசிட். சோ நார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது பாசிட்டிவா இல்லைனாலும், ஒரு இது பாசிட்டிவா இல்லைனாலும் உங்களுக்கு நாரை பொறுத்த வரைக்கும், ஆர் பொறுத்த வரைக்கும் திஸ் ஆர் தட், இதுல அல்லது அதுல போலாம். நார் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒண்ணு பாசிட்டிவா இருந்தா கூட அது அவுட். ரெண்டுமே நெகட்டிவா இருந்தாதான் அது பாஸ். ரெண்டுமே ஜீரோவா இருந்தாதான் அந்த விஷயமானது பாஸ், இல்லைன்னா பாஸ் இல்லை, அவுட். ஓகேவா. ஸோ அண்ட் இப்போ இங்க லாஜிக் கேட்ஸ்ல வரலாம். இது நாட் கேட். நாட் கேட் பார்த்தோம் இல்லையா, அண்டு ஆறு நாட். ஆஃப் அப்படின்னா ஆன், ஆன் அப்படின்னா ஆஃப். இருங்க. அண்டு கேட் ரெண்டுமே ஆன்ல இருந்தாதான் ஆன். ஒன்னு ஆஃப் பண்ணிடுறேன், ஆஃப். ரெண்டையும் ஆஃப் பண்ணிடுறேன், ஆஃப். அண்டுக்கு வந்து ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கணும். ஏ இன்புட்டும் பாசிட்டிவா இருக்கணும், பி இன்புட்டும் பாசிட்டிவா இருந்தாதான் அவுட்புட் பாசிட்டிவா வரும். ஏதோ ஒரு இன்புட்டை ஆஃப் பண்ணிட்டா கூட அந்த விஷயமானது ஆஃப் தான். பாருங்க. அடுத்தது அண்டு நாட்டு அண்டு ஆர். ஆர் கேட் ரெண்டுமே ஆன்ல இருந்தா ஆன்ல இருக்கும், ஒன்னு ஆஃப்ல இருந்தாலும் ஆன்ல இருக்கும். ரெண்டுமே ஆஃப்ல இருந்தா மட்டும்தான் சரி. ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஆன்ல இருந்தாலும் ஆன்ல இருக்கும், ரெண்டுமே ஆன்ல இருந்தாலும் ஆன்ல இருக்கும். ஏதோ ரெண்டும் ஆஃப் ஆனா மட்டும்தான் ஆரை பொறுத்த வரைக்கும் ஆஃப். ஒன்னு பாசிட்டிவா இருந்தா கூட ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னது, அவுட்புட் வந்து பாசிட்டிவ் தான். ரெண்டும் நெகட்டிவ்னா தான் உங்களுக்கு ஆர் கேட் வந்து நெகட்டிவ். பாருங்க. ஆர் கேட். ஓகேவா. நாண்ட் கேட் ரெண்டும் ஆன்ல இருந்தா ஆஃப், ஒன்னு ஆன்ல இருந்தாலும் அண்டோட ஆப்போசிட் நாண்ட். ரெண்டும் ஆன்னா ஆஃப் ஆயிடும். ஒன்னு ஆன்னாலும் ஆன் தான். சரி, இதை ஆன் பண்ணிட்டேன், இதை ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் தான். ரெண்டையுமே ஆன் பண்ணிட்டேன்னா இங்க என்னாச்சு, அவுட்புட் ஆஃப். ஸோ இந்த சிமுலேஷன் நீங்க வச்சுக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இங்க ஆன் ஆஃப் எல்லாமே. எக்ஸ்ஆர் சாரி நார். நாரை பொறுத்த வரைக்கும் ஒன்னு பாசிட்டிவா இருந்தாலும் அங்க பாசிட்டிவ் வராது, ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் வராது. ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் நாரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ். நார் கேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டும் நெகட்டிவ்னா
ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். அண்டோ மாதிரியே தான். அண்ட்ல வந்து ரெண்டும் பாசிட்டிவ்னா ஆன்சர் பாசிட்டிவ். நார்ல வந்து ரெண்டும் நெகட்டிவ்னா ஆன்சர் பாசிட்டிவ். பாருங்க, ரெண்டையும் ஆஃப் பண்ணீங்கன்னா, ரெண்டையும் ஆன் பண்ணீங்கன்னா ஆஃப், ரெண்டையும் ஆஃப் பண்ணீங்கன்னா ஆன். ஒன்னு ஆன் பண்ணுங்க, ஆஃப் தான். இன்னொன்னு ஆன் பண்ணுங்க, ஆஃப் தான். ஸோ ரெண்டும் ஆஃப் பண்ணுங்க, ஆன். அடுத்தது எக்ஸ்ஆர். ரெண்டும் ஆஃப்ல இருந்தா ஆஃப், ஒன்னு ஆன்ல இருந்தாலும் ஆஃப், ஒன்னு ஆஃப்ல இருந்தாலும் ஆன். ரெண்டும் ஆஃப்னா ஆஃப், ரெண்டும் ஆன்னா ஆஃப். எக்ஸ்ஆர் வந்து ரெண்டுமே ஒரே சைனா இருந்ததுன்னா அது ஆஃப். ரெண்டு ஆஃப், ஸோ திஸ் இஸ் ஆஃப். ரெண்டு ஆன், ஸோ திஸ் இஸ் ஆன். ஆஃப். ஒரு ஆன் ஒரு ஆஃப்னு இருந்தா மட்டும்தான் அது என்ன ஆகும், ஆன்ல இருக்கும். எக்ஸ்ஆர். ஸோ என்னென்ன பாத்தீங்க, அண்டு, ஃபர்ஸ்ட் நாட் பாத்தீங்க, நாட் கேட், அண்ட் கேட், ஆர் கேட், நாண்ட் கேட், நார் கேட், எக்ஸ்ஆர் கேட். எல்லாமே பாத்துட்டீங்களா? இந்த சிமுலேஷன் மட்டும் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த லாஜிக் கேட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். The basis building block of central processing unit and other electronic devices and computers are logic gates. The basic function of the CPU uses logic gates. Digital signals are used in digital computers. The significance of digital signals, இது எல்லாமே வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா லாஜிக் கேட் மூலமாகத்தான் நமக்கு கம்ப்யூட்டருடைய எல்லா நம்ம பைனரி ஆப்ரேஷன்ஸ் தானே நம்ம கம்ப்யூட்டர்ல எடுத்துக்கோம், 0 and 1. நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுத்தாலும் கணினியானது என்ன பண்ணும், அதனுடைய 0 and 1 அப்படிங்கிற வடிவத்திற்கு மாத்திட்டு தான் நமக்கு அவுட்புட்ஸ் கொடுக்கும். கரெக்டா? நீங்க ஏ ஃபார் ஆப்பிள் கொடுங்க, பி ஃபார் பால் கொடுங்க, என்ன கொடுத்தாலும் அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அதனுடைய மொழிக்கு மாத்திட்டு, இப்ப நமக்கு எப்படி வந்து நம்மளுடைய தாய்மொழிக்கு மாத்திட்டு தானே நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணோம். அதே மாதிரிதான் கணினியும் அதனுடைய கணினியினுடைய மொழிக்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ கணினியினுடைய மொழி என்ன, 0 and 1. இன்னும் ஒரு தடவை இந்த லாஜிக் கேட் சொல்லிடவா? நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்னா ஆப்போசிட், அவ்வளவுதான். நாட் பொறுத்த வரைக்கும் டூ ஆர் டை ரெண்டே தான் இருக்கு. அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பிளஸ்னா தான் பிளஸ். ஒன்னு மைனஸ்னாலும் அண்டு கேட் பொறுத்த வரைக்கும் மைனஸ் தான், ரெண்டு மைனஸ்னாலும் மைனஸ். அண்ட் கேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டும் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், அதர்வைஸ் எப்படி இருந்தாலும் நெகட்டிவ். ஒன்னு பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவ் தான், ரெண்டு நெகட்டிவா இருந்தாலும் நெகட்டிவ் தான். ஆர் கேட் பொறுத்த வரைக்கும் இது அல்லது அது, ஒன்னு பாசிட்டிவா இருந்தாலும் ஆன்சர் பாசிட்டிவ். ரெண்டுமே நெகட்டிவ்னா மட்டும்தான் ஆர் கேட் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ். ரெண்டுல ஒன்னு பாசிட்டிவ்னாலும் வரக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவ் தான், ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தாலும் வரக்கூடிய ஆன்சர் பாசிட்டிவ் தான். ரெண்டும் பாசிட்டிவ்னா நெகட்டிவ், ஒன்னு பாசிட்டிவ்னா கூட நாண்ட் கேட் வந்து பாசிட்டிவ் தான். ரெண்டுமே பாசிட்டிவ்ல கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் இங்க ஆஃப் ஆகுது. ஏதோ ஒன்ன நெகட்டிவ்ல வச்சு ஒன்ன பாசிட்டிவ்ல வச்சா கூட உங்களுக்கு என்ன இருக்குது, ஆன்ல தான் இருக்கும். ரெண்டும் நெகட்டிவ்ல வச்சாலும் ஆன்ல தான் இருக்கு. நார் கேட். நார் கேட் வந்து ரெண்டும் நெகட்டிவ்னா பாசிட்டிவ், ஒன்னு நெகட்டிவ்னாலும் ஆன்சர் இஸ் நெகட்டிவ், ரெண்டும் பாசிட்டிவ்னாலும் ஆன்சர் நெகட்டிவ். நார் கேட் வந்து ஒன்னு நெகட்டிவா இருந்தாலும் ஆன்சர் நெகட்டிவ் நார் கேட்டு, ரெண்டுமே நெகட்டிவ்னா மட்டும்தான் ஆன். எக்ஸ்ஆர்ல ரெண்டும் ஆஃப்னா அந்த விஷயம் ஆஃப்.
ட்ரூத் டேபிள். இந்த ட்ரூத் டேபிள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த லாஜிக் கேட் வச்சு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு நீங்க ஆக்டிவிட்டியில ட்ரூத் டேபிள்கான ஆன்சர் சொல்ல போறீங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அண்ட் ட்ரூத் டேபிள்? இதுல இதை ரெண்டையும் விட்டுடுங்க, ஃபர்ஸ்டையும் தேர்டையும் விட்டுடுங்க, செகண்டும் ஃபோர்த்ல எது அன்ட்ரூத் டேபிள்? அண்ட் ட்ரூத் டேபிள் எதுப்பா வரும்? ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அண்ட் ட்ரூத் டேபிளை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், இல்லைன்னா என்னது நெகட்டிவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அண்ட் கேட்? அண்ட் கேட் எது இதுல? திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன்? இது கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூத் டேபிள், ஸோ அதுவும் கிடையாது. ஸோ செகண்ட் ஆர் ஃபோர்த்? திஸ் ஒன். எஸ். Which of the following is not truth table? இது டேபிள் எக்ஸாக்ட்லி. இது ரெண்டும் வந்து கேட். 0110 மட்டும்தான் இருக்கு. 0110 0110 அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூட்டி வந்து இல்ல. ஸோ அப்ப இதுல இந்த ஆப்ஷன் சி ஆனது ட்ரூத் டேபிளே கிடையாது. Which of the following is a not gate? இது நாட் கேட். அண்ட் தெரியும், ஆர் தெரியும், நாட் தெரியும். சரி, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துறாங்க? ட்ரூத் டேபிள் கொடுத்துருக்காங்க. தேர்டும் ஃபோர்த்தும் தான் வந்து லாஜிக் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப எந்த ஆப்ஷன் வரும்? தேர்டா ஃபோர்த்தா? நாட் கேட்டுக்கு. திஸ் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆர் ட்ரூத் டேபிள்? ஆர். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது, ட்ரூத் டேபிள் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று வரும். எது வரும்? ஆர் பொறுத்த வரைக்கும் ஒன்னு பாசிட்டிவா இருந்தா கூட பாசிட்டிவ் தான், கரெக்டா? ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் தான். ரெண்டு வழியிலையுமே நம்மளுடைய வாட்டர் டேங்க்கு தண்ணி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏதோ ஒன்னு அடைச்சாலும் இன்னொன்னு வழியா போகலாம். ரெண்டுமே ஓப்பன்ல இருந்தாலும் ரெண்டு சைடுமே போகும். ஆனா ரெண்டுமே க்ளோஸ்ல இருந்தா மட்டும்தான் வாட்டர் டேங்க்கு தண்ணி சப்ளை இருக்காது. ஸோ அப்ப இங்க எது வரும்? திஸ் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆர் கேட்? இதுல எது ஆர் கேட்? இது வந்து ட்ரூத் டேபிள் கேட்கலாம். ஸோ ஆர் கேட்டோடைய சிம்பிள் கேட்டிருக்காங்க. எது வந்து ஆர் கேட்டுக்கான சிம்பிள் வரும்? இந்த ஆப்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவுட். செகண்ட், தேர்ட், ஃபோர்த்ல ஏதோ ஒண்ணு. எது வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது அண்டோடது இல்லையா? ஆர் கேட். ஸோ ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஸோ லாஜிக் கேட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதையும் மேப் பண்ணிடுங்க. இதுல எது வந்து ட்ரூத் டேபிள், எது வந்து கேட்ஸ் அப்படிங்கறத சொல்லுங்க. ட்ரூத் டேபிள்ங்கிறது வந்து இந்த டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கிறது தான் ட்ரூத் டேபிள். இது சிம்பிள் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கிறது வந்து கேட்ஸ். சரி, இப்ப எதுக்கு எந்த ட்ரூத் டேபிள் வரும், எதுக்கு எந்த கேட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கேட்ஸை ஃபிட் பண்ணிடலாமா? இது என்னது? அண்ட் கேட்டுங்களா? ஸோ இங்க எங்க அண்ட் கேட் இருக்கு? திஸ் ஒன். அடுத்தது இது ஆர் கேட்டா? சாரி, நாட் கேட்டா? நாட் கேட்டும் நமக்கு தெரியும். ஸோ நாட் கேட்ல போட்டுருங்க. ஆர் கேட். ஆர் கேட் வந்து திஸ் ஆர் தட் இல்லையா? இது. ஸோ கேட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் தூக்கி போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப லாஸ்டா ஒரு கேட் இருக்கு. இது வந்து தான் நார் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார் கேட்டோட சிம்பிள் உங்க புக்ல இந்த 3 சிம்பிள்ஸ் மட்டும் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. பட் நான் காமிச்ச அந்த சிமுலேஷன் ஆக்டிவிட்டியில 6மே பார்த்திருப்பீங்க. ஸோ அண்ட், ஆர், நாட், நார். ஓகேங்களா? ஓகே. இப்போ ட்ரூத் டேபிள். நான் அண்டோட ட்ரூத் டேபிள் இங்க இருக்கா? அண்டோட ட்ரூத் டேபிள் என்ன? எல்லாமே பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அண்ட பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ். கரெக்டா? அப்ப எது வரும்? This one. சரி, அடுத்தது என்ன இருக்கு? ஆர் ட்ரூத் டேபிள். ஆர் ட்ரூத் டேபிள் என்னது? ஏதோ ஒண்ணு இருந்தா கூட நம்மளால போக முடியும், அவுட்புட் கொடுக்க முடியும். ரெண்டுமே க்ளோஸ்டுனா மட்டும்தான் அவுட்புட் கொடுக்க முடியாது. ஸோ அப்படி இங்க என்ன இருக்கு? திஸ் ஒன். கரெக்டா? சரி, இப்ப இது ரெண்டு என்ன இருக்கு? நார் ட்ரூத் டேபிளும் நாட் ட்ரூத் டேபிளும் இருக்கு. ஸோ நாட் ட்ரூத் டேபிளும் நமக்கு தெரியும். 0 1 1 0. நார் ட்ரூத் டேபிள் பேலன்ஸ் இருக்குது. ரெண்டுமே நெகட்டிவ்னா மட்டும்தான் நார் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ், இல்லைன்னா பாசிட்டிவ் கிடையாது. ஓகேவா? ஸோ லாஜிக் கேட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்களா? ஈஸியா இருந்ததா? இது உங்க புக்ல இருக்கக்கூடிய டாபிக், பட் ஒரு ஜென்ரல் டாபிக். உங்களுக்கு வந்துட்டு இது மேக்ஸ்ல வரும், பிசிக்ஸ்ல வரும், அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயும் வரும். ஸோ எல்லா இடத்துலயுமே வரக்கூடிய ஒரு டாபிக் ஜென்ரலா. ஸோ இந்த டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா? நீங்க அந்த சிமுலேஷன்ல ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த கேட்ஸோட டெஃபினிஷன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.